நமக்கு இப்போ லிங்க்டு லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுனால இதை வச்சு எப்படி கியூ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏன் கியூவை லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலன்னா, லிஸ்ட்ல இருந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூவை பாப் பண்ணால் அதுக்கப்புறம் இருக்க வேல்யூ வந்து நீங்கள் வந்து ரீஷெடியூல் பண்ணணும், ரீஇண்டெக்ஸிங் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அது பிக் ஆஃப் என்னாக இருந்தது. பட் லிங்க்டு லிஸ்ட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் பாப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத பிக் ஆஃப் 1 அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நம்மளால் ரிட்ரீவ் பண்ண முடியும். ஆட் பண்ணுறதுக்கு அப்பண்ட் யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கியூனா என்னன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ நான் வந்து 10 அப்பன் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா 10 அப்பன் பண்ணுறேன், 20, 30, 40 நான் அப்பன் பண்ணுறது எல்லாமே இந்த ஆர்டரில் இருக்குமா. இப்போ நான் பாப் பண்ணணும்னு நினச்சா ஃபர்ஸ்ட் பாப்னு சொன்னால் எனக்கு 10 வரும். 10 அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண வேல்யூ. ஸோ இந்த கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண லிங்க்டு லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம்னா, இப்போது நான் அப்பண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பாப் இது 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்னால் கியூ பண்ண முடியும். ஸோ கியூ அப்படின்றது ரொம்பவே சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட் 10 அப்பன் பண்ணுறேன், 10 ஆல்ரெடி லிங்க் லிஸ்ட்டில் அப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து 20 அதுக்கு அடுத்து அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது எனக்கு 30, 40 நான் 4 வேல்யூ ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரிமூவ் பண்ணணும்னா சிம்பிளாக நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் திரும்ப வந்து ஒரு பிரிண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பாப் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் பாப் என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூவை நமக்கு பாப் பண்ணி அதை டிஸ்பிளேவும் பண்ணுமா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பாப் ஆகிடும். இது பாப் ஆனதுக்கப்புறம் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் திரும்ப லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். நான் அதை ரன் பண்ணேன்னா ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு 10, 20, 30, 40 வருது. அது எல்லாமே நான் அப்பன் பண்ண வேல்யூ. ஓகேவா. 10 அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் அப்பன் பண்ணது. ஸோ நான் பாப் பண்ணும்போது எனக்கு அந்த 10 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் என்ன வேல்யூலாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20, 30, 40. நான் இன்னொரு வாட்டி பாப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு டாப்பில் இருக்க வேல்யூ என்ன 20. இப்போ எனக்கு 20 வந்துடும். நான் ரன் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு 20 வந்துடுச்சு. இப்போ லிஸ்ட்டில் வந்து நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு 30, 40 மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை அப்பன் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம இங்கே வந்து ரிட்ரீவும் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து கியூவோடைய அல்காரிதம். கியூலையும் நம்ம ஸ்டாக்ல யூஸ் பண்ண மாதிரி சைஸ் என்ன சைஸ் அப்படின்றத செக் பண்ணலாம். அதே மாதிரி டாப்பில் என்ன வேல்யூ இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டாக்கோடைய லாஜிக்கை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கியூ. இப்போ கியூனா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக அப்பண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பாப்பை வச்சு கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லிங்க்டு லிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணதுனால கியூ வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது இப்போ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்காக டபிள்யூ லிங்க் லிஸ்ட் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டபிள்யூ லிங்க் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் 10லேருந்து 20க்கு போக முடியும், 20லேருந்து 30க்கு போக முடியும், அந்த மாதிரி 30லேருந்து 40க்கு போக முடியும். ஸோ நம்மகிட்ட ஒரே ஒரு டேரக்ஷன் தான் இருந்தது. பட் இங்கே டபிள்யூ லிங்க் லிஸ்ட்டில் நம்மளால 40லேருந்து 30க்கும் போக முடியும், 30லேருந்து 20க்கும் போக முடியும். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேரக்ஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம ஃப்ரண்ட்லேயும் போகலாம், பேக்லேயும் போகலாம். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 10 அப்படின்ற ஃபர்ஸ்ட் நோட் எடுத்தேன்னா 10ல் வந்து 20 அப்படின்ற நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கும். ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லாதனால நான் டன் அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 எடுத்தால் 20யோட நெக்ஸ்ட் வேல்யூ 30. ஓகேவா. 30 வந்து 20ல் ஸ்டோர் ஆகிருக்கும். 20யோட ப்ரீவியஸ் வேல்யூ 10. அந்த 10ம் இந்த 20ல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக க்ரீன் கலர் நான் கொடுத்துருக்க பாக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் அப்படி இது இருக்காது. டபுள் லிங்க் லிஸ்ட்டில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் டபுள் லிங்க் லிஸ்ட் ஒர்க் ஆகும். இந்த டபுள் லிங்க் லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். அதில் வந்து இந்த டபுள் லிங்க் லிஸ்ட்டில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம க்ரோமில் நிறைய வாட்டி நிறைய பேஜஸ்லாம் நேவிகேட் பண்ணி போயிருப்போம். அந்த ப்ரௌசர் டபுள் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுறது அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போது நான் இப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகிறேன்னு வைங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஹோம் பேஜ் போகிறேன். ஹோம் பேஜ்லேருந்து ப்ரொஃபைல் பேஜ் போகிறேன். ப்ரொஃபைல் பேஜ்லேருந்து ஆப்பிள் ஐஃபோன் அந்த பேஜுக்கு போகிறேன். அங்கேருந்து ஆஃபர் ஜோன் அப்படின்ற ஒரு பேஜுக்கு போகிறேன். நான் போகிறேன்னு வைங்களேன். இதை வந்து நான் ஷோ பண்ணுறேன். என்கிட்ட இங்கே ஃப்ளிப்கார்ட் இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு நோட் கிரியேட் ஆகும். அது ஹோம் பேஜ் நோட். அந்த நோடில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிளிக் இருக்குமா. அதுக்கடுத்து நான் வந்து மை ப்ரொஃபைல் போகிறேன். இது செகண்ட் நேவிகேஷன். அங்கேருந்து நான் டைரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் ஆப்பிள் போகிறேன். அது என்னுடைய தேர்ட் நேவிகேஷன். நான் ஆப்பிள்லேருந்து ஆஃபர் ஜோன் போகிறேன். இப்போ இதனுடைய ஃபோர்த் நேவிகேஷன். இப்போ நான் இதை பேக்வேர்ட்ஸ்லையும் வரலாம். இப்போ நான் பேக் கொடுத்தேன்னா
ஆப்பிள் வந்துடுச்சா? ஸோ ஆப்பிள்லேருந்து நான் ஃப்ரண்ட்லேயும் போகலாம். ஸோ இது டபுள்யூ லிங்க் லிஸ்ட். ஓகேவா? இதை கூகுள் வந்து டபுள்யூ லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட டபுள் லிங்க் லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து நான் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நான் டபுள் லிங்க் லிஸ்ட்டில் பண்ணதை லிஸ்ட்லேயும் பண்ணலாம். நான் நேவிகேட் பண்ணுற பேஜ் எல்லாத்தையும் இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2, இண்டெக்ஸ் 3 ஆட் பண்ணிட்டு வரலாம். நான் பேக்கில் வரும்போதும் மைனஸ்ன்னு சொன்னால் 3 - 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்லேயும் வரலாம். ஸோ என்னால் லிஸ்ட்லேயும் வந்து ஃப்ரண்ட்லேயும் போக முடியும், பேக்லேயும் வர முடியும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஏன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரொஃபைல் பேஜில் இருக்குன்னு வைங்க. இப்போ வந்து நான் ஆஃபர் ஜோனில் இருக்கேன். இப்போ நான் ப்ரொஃபைலுக்கு போனோன்னா நான் 2 பேக்ஸ் கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே மை ப்ரொஃபைல் பேஜ் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நான் மை ப்ரொஃபைல் பேஜில் இருக்கேன். இப்போ நான் மை ப்ரொஃபைல் பேஜில் இருந்து எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஃபேஷன் ரிலேட்டடாக போகிறேன்னு வைங்க. நான் கேஷுவல்ஸ் போகிறேன். இப்போ நான் ஃபேஷன் பேஜுக்கு போனால் எனக்கு ஃபேஷன் பேஜ் தான் லாஸ்ட்டு. என்னால் அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியாது. நான் நியூவாக எப்போலாம் ஒரு நோட் ஆட் பண்ணுறோம் அந்த நோட் தான் வந்து லாஸ்ட்டு. அதுலேருந்து பேக் தான் என்னால் போக முடியும். அதாவது இப்போ நான் வந்து ஃபேஷன் அப்படின்ற ஒரு நோடுக்கு போகிறேன்னு வைங்க. இந்த ஃபேஷன் நோடுக்கு போகிறேன்னா கனெக்ஷன் ப்ரீவியஸாக இந்த ப்ரொஃபைல் வந்து ஆப்பிளோட கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் வந்து ப்ரொஃபைலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? பட் நான் ஒன்ஸ் இப்போ நான் ஃபேஷன் போகும்போது ப்ரொஃபைல் வந்து ஃபேஷன் போகும், ஃபேஷன் வந்து ப்ரொஃபைல் போகும். இந்த சென்டரில் இருக்கிறது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்கே டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் நம்ம ஜஸ்ட் ரீடைரக்ட் தான் பண்ண போகிறோம். அதான் நான் கீழே போட்டிருக்கேன். வி ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் த பாயிண்டர்ஸ் டு த நியூ நோட். நியூ நோடுக்கு பாயிண்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல அந்த பாயிண்டர்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் நன் யூஸ் பண்ணி. ஓகேவா? அப்படி பண்ணுறதுனால இது ரெண்டுமே வந்து எதையுமே பாயிண்ட் பண்ணதுனால கார்பேஜ் கலெக்டர் இருக்கும். அது வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இங்கே மெயின் திங் என்னன்னா நம்ம ஜஸ்ட் பாயிண்டர்ஸை தான் பாயிண்ட் பண்ணுறோம் நியூ நோடுக்கு. அது பாயிண்ட் பண்ணுறதுனால மற்ற எல்லாமே வந்து ஆட்டோவாக டெலிட் ஆகிடுது. நம்ம வேறு எதுவுமே பண்ண வேணாம். இதுவே லிஸ்ட்டாக இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபேஷன் அப்படின்றது இங்கே ஆட் பண்ணோன்னா ஆப்பிளை ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஷன் அப்படின்றத டைப் பண்ணோம். அதுக்கப்புறம் வர எல்லா வேலையும் வந்து நான் ரிமூவ் பண்ணோம். அதுதான் இங்கே வந்து நான் 2 சேலஞ்சஸ்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா we have to modify the existing data in the memory. மெமரியில் ஆப்பிள் இருக்குது, இது எக்ஸிஸ்டிங் டேட்டா. இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணோம். அதுக்கடுத்து 2க்கு அப்புறம் இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அது ஒரு ஆக்ஷன். ஸோ அதனால வந்து டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டில் நம்ம ஜஸ்ட் பாயிண்டர்ஸை தான் நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணுறோம். பட் இங்கே வந்து மெமரியில் இருக்கிற வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து இங்கே மெமரியை வந்து நம்ம ஓவராக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து லிஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு சூட்டபிள் ஆப்ஷன் இல்லை இந்த மாதிரி ப்ரௌசர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் இங்கே வந்து நம்ம டபுள்யூ லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ டபுள்யூ லிங்க் லிஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இப்போ வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நம்ம பண்ண போகிற சேஞ்சஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் சைடில் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் மட்டும் தான் இருந்தது. பட் இங்கே நமக்கு இன்னொன்று வேணும். அது என்னன்னா ப்ரீவியஸ் அப்படின்ற வேல்யூ. அதனால் ப்ரீ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ப்ரீவியஸ் போகிறதுக்கு ஒரு வேல்யூ வேணும். பட் நம்ம நோட் கிரியேட் பண்ணும்போது அது வந்து நன்னாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஃபியூ சேஞ்சஸ் தான் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பன்னா என்னன்னா 40 ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து நம்ம 30 அப்பன் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருக்குது, செல்ஃப் டாட் டெய்ல் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நோட்னு இருக்குது. அப்படின்னா இதான் டெய்ல், இதோட நெக்ஸ்ட் வந்து 40யா? இப்போ 40 வந்து 30க்கு வந்து போகணும்ல. அதனால 40 அப்படின்றது என்ன, நோட் தானே, நியூ நோட் தானே. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா நோட் டாட் ப்ரீவியஸ் வேல்யூ. நோடு ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 30 பாயிண்ட் பண்ணுமா. இப்போ 30 அப்படின்றது என்னன்னா அதான் டெய்ல். அதனால என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா ஈக்குவல் டு செல்ஃப் டாட் டெய்ல் அப்படின்னு தரேன். இப்போ இது என்ன பண்ணும், 40 வந்து 30 பாயிண்ட் பண்ணுமா. அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் டெய்ல் ஈக்குவல் டு நோட் அப்படின்னு தரோம். ஓகேவா? அப்படின்னா நோடுன்றது என்ன 40. இந்த 40 தான் இப்போ வந்து செல்ஃப் டாட் டெய்ல். அப்போ தான் டெய்ல் வந்து இங்கே 40க்கு வந்துடும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நான் ஒரே ஒரு லைனை வச்சு இதை டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ லாஸ்ட் ஆட் பண்ணும்போது 30லேருந்து 40 தான் போகும். பட் 40லேருந்து 30 வரதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் அதை அப்பன் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 10 20 30 40 வருது. ஓகேவா? பட் 40லேருந்து 30க்கு போக முடியுமான்னு நம்ம செக் பண்ணணும்ல. இப்போ நம்ம கிரியேட் பண்ணது அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்ரெடி 40ன்றது டெய்லா, டெய்ல் டாட் ப்ரீவியஸ் வேல்யூனா எனக்கு 30 வரணும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போறேன்னா லிங்க் லிஸ்ட் டெய்ல் டாட் ப்ரீவியஸ் டாட் வேல்யூ. எனக்கு இப்போ 13 பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா 40லேருந்து 30க்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகே, சாரி, இங்கே 13 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம டெய்லோட ப்ரீவியஸ் வேல்யூ பார்க்குறோம், அது 30. ஸோ 30 கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 40லேருந்து 30க்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து அப்பண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக ப்ரிப்பண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே சிம்பிள்.
இங்கே ப்ரிப்பண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், 40 அப்படின்ற ஒரு நியூ நோட் கிரியேட் பண்ண போகிறோமா, அது நம்மக்கிட்ட இங்கே இருக்குது நியூ நோட். நன்னாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், அதுதான் வந்து ஹெட் அண்ட் டைலாக மாற்ற போகிறோம். அது ஓகே, சேம் லாஜிக். அப்படி இல்லைன்னா நோட் டாட் நெக்ஸ்ட், நோடுன்றது 40 நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டாட் ஹெட்டாக மாறிடுச்சா. ஸோ 40 நெக்ஸ்ட் இங்கே போகுது. பட் 10 ப்ரீவியஸ் வந்து 40 ஆக்கணும்ல. ஸோ அதனால் இப்போ 10 அப்படின்றது இங்கே என்னன்னா ஹெட் தானே. இப்போ செல்ஃப் டாட் ஹெட் தான் 10 ப்ரீவியஸ் வேல்யூ அது என்னவா இருக்கணும், நோடாக இருக்கணும், நியூ நோடு. இப்போ 10 ப்ரீவியஸ் வேல்யூ நோட் 40 பாயிண்ட் பண்ணுதா. இப்போ 40ன்றது தான் ஹெட்டாக மாற்றுறோம், எங்கன்னா இங்கே மாற்றிடுறோம். ஸோ இப்போ ப்ரிப்பண்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரே லைனில் ப்ரிப்பண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நான் இந்த வேல்யூவையே ப்ரிப்பண்ட் அப்படின்னு பண்ணனா 40 வந்து ப்ரிப்பண்ட் பண்ணுறேன்னு வைங்க. அப்படின்னா எனக்கு என்ன வேணும், 10 20 30 இருக்கணும். பட் 40 ப்ரிப்பேர் பண்ணதால 40 10 20 30 இருக்கணும். நான் அதை ரன் பண்ணனா எனக்கு 40 10 20 30 வருது. இது எல்லாமே நான் ஒரே ஒரு லைன் வச்சு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி லிங்க்டு லிஸ்ட் இருக்குது, அது எப்படி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் சேம், கெட் நோடும் சேம், செட் வேல்யூவும் சேம். இது நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நம்ம இப்போ பாப் அண்ட் ஃபர்ஸ்ட் பாப் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ இங்கே பாப்பில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் 40லேருந்து 10 போக முடியும், 10லேருந்து 20 போக முடியும். அதனால் நமக்கு லாஸ்ட் வேல்யூ 30 ப்ரீவியஸ் வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து பாப் பண்ணுவோம். அது வந்து பிக் ஆஃப் n. பட் டபிள்யூ லிங்க் லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட் டெய்லோடைய ப்ரீவியஸ் வேல்யூ போகிறதுக்கு நம்ம டெய்ல் டாட் ப்ரீவியஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இங்கே நம்ம லூப் அப்படின்ற ஒரு கான்செப்டே ரன் பண்ண தேவையில்ல. அதனால வந்து இது பிக் ஆஃப் 1. ஸோ அது வந்து இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் டபிள்யூ லிங்க் லிஸ்ட்டில். ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன்னா டெம்ப் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் டெய்ல்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெய்ல் அப்படின்ற வேல்யூ டெம்ப் ஆகிடும். அதே மாதிரி நான் செல்ஃப் டாட் டெய்ல் ஈக்குவல் டு டெம்ப் டாட் ப்ரீவியஸ் அப்படின்றேன். டெம்ப் டாட் ப்ரீவியஸ்னா என்ன, டெம்ப் அப்படின்றது 30 ப்ரீவியஸ் 20. ஸோ அப்போ 20 வந்து செல்ஃப் டாட் டெய்லாக மாறிடும். அப்படின்னா இப்போ டெய்ல் அப்படின்றது 20 தான், 30 கிடையாது. நம்ம இதை டெய்ல் ஆனதுக்கப்புறம் இந்த 2 கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாகும். அதுக்கு சிம்பிளாக இதான் டெய்ல், செல்ஃப் டாட் டெய்ல் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றது மேலே இருக்காரோ அதை நன்னாக்குறோம். அதே மாதிரி டெம்ப் டாட் ப்ரீவியஸ் அப்படின்றத நன்னாக்கிட்டா 2 கனெக்ஷனும் இருக்காது, இது டெய்ல் ஆகிடுமா. அப்புறம் இது வந்து ஜஸ்ட் நம்ம பாப் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள். நம்மகிட்ட ஆல்ரெடி இங்கே இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, லூப் இருக்கா, இது எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக டெம்பரரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் செல்ஃப் டாட் டெய்லை அசைன் பண்ணுறேன். இப்போ செல்ஃப் டாட் டெய்ல் ஈக்குவல் டு டெம்ப் டாட் ப்ரீவியஸ் வேல்யூ, அப்புறம் செல்ஃப் டாட் டெய்ல் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன், temp dot previous value equal to none. அப்புறம் நான் லென்த்தை வந்து டிக்ரீஸ் பை 1 பண்ணிவிட்டு அப்புறம் அது 0வாக இருந்தால் வேல்யூவே இல்லை, அதனால எல்லாமே நன்னா மாத்திரன்னு சொல்கிறேன். ஓகேவா. சிம்பிளாக அந்த லூப் எல்லாமே எடுத்துகிட்டு நான் இதை இந்த 5 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை வச்சு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இது பாப் ஆகுதான்னு பார்க்கலாம். பாப் பண்ணால் என்ன பண்ணோம், பிரிண்ட். நான் பாப் பண்ணேன்னா எனக்கு லாஸ்ட் வேல்யூ 30 வந்து பாப் ஆகணும். எனக்கு 30 அப்படின்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகே, இது பாப் ஆகுது. இதுக்கு அடுத்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 30 அப்படின்றது லிஸ்ட்டில் இருக்காது. நான் பிரிண்ட் பண்ணேன்னா லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 10 20 தான், 30 வரல. ஏன்னா 30 வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே பாப் பண்ணிட்டோம். ஸோ பாப் இங்கே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் பாப். அதுவும் ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாப் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஹெட் அப்படின்னு இருக்கு. இப்போ செல்ஃப் டாட் ஹெட்னா இதான் ஹெட் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னா 10. இப்போ நம்மக்கிட்ட இதை தான் 10 தான் வந்து நம்ம ஹெட்டாக மாற்றிட்டோம். ஓகேவா. இப்போ 10 தான் ஹெட். ஓகேவா. இப்போ செல்ஃப் டாட் ஹெட் டாட் ப்ரீவ்னா இதான் 10, இதோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இது, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன் தரோம். 40 அப்படின்றது ஒரு டெம்ப் வேரியபிள் இருக்கும், அதை வந்து நம்ம நன் அப்படின்னு இப்போ தரப்போம். ஸோ அதை வந்து இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா, நம்மகிட்ட ஆல்ரெடி டெம்ப் இருக்குது, அதை வந்து நம்ம ஹெட்னு கொடுத்துருக்குமா. அதை தவிர்த்து செல்ஃப் டாட் ஹெட் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஹெட் டாட் நெக்ஸ்ட், அதாவது இங்கே இருக்கா 10, இதை தான் வந்து நம்ம ஹெட்டாக மாற்றிட்டோம். அப்புறம் டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன், தேர்ட் லைனை பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் ஒரே லைன் தான் பண்ணோம். அது என்னன்னா செல்ஃப் டாட் ஹெட் டாட் ப்ரீவியஸ் வேல்யூ ஈக்குவல் டு நன் அப்படின்னு தரப்போகிறோம். ஏன்னா செல்ஃப் டாட் ஹெட்ன்றது 10னா 10 ப்ரீவியஸ் வேல்யூ இந்த ஒரு பாயிண்டர் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை இங்கே ரிமூவ் பண்ணுறோம். அவ்வளோதான். சிம்பிளாக இந்த ஒரே ஒரு லைன்
இதை வச்சு இந்த லைன் இதை வச்சு சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டை டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டாக மாற்றிட்டோம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பாப் பண்ணி பார்க்க போகிறேன். print first pop பண்ணால் எனக்கு என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 20 வருது, 40 வருது. அது ஏன் அப்படின்றத ஒரு print ஸ்டேட்மெண்ட் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணால் எனக்கு 40 வந்து பாப் ஆகுது. ஏன்னா 40 தான் லாஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இல்லை நான் பாப் பண்ணாமல் அதை நான் பிரிண்ட் பண்ணி மட்டும் காட்டுறேன். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கும்? 10, 20, 30, 40 இருக்குமா? 40ன்றது டாப்பில் இருக்குமா? அப்போ அந்த 40 தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 40 தான் ரிமூவ் ஆச்சுன்னு வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாப்பும் இருக்காது. இப்போ நம்ம ப்ரிப்பர்ண்ட், அப்பர்ண்ட், பாப், ஃபர்ஸ்ட் பாப் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரிமைனிங் வந்து இன்சர்ட் அண்ட் ரிமூவ். இன்சர்ட் அப்படின்றது ரொம்பவே ஈஸி. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் 15 வந்து இங்கே 10க்கும் 20க்கும் சென்டரில் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன்னா நான் 15 அப்படின்ற ஒரு நோட் கிரியேட் பண்ணும். அதுதான் நான் இங்கே வந்து நோட் ஈக்குவல் டு நோட் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பிஃபோர் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் கெட் டாட் இண்டெக்ஸ் -1 அப்படின்னு தரேன். நமக்கு தெரியும் கெட் ஃபங்க்ஷனை வச்சு ஒரு நோடை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். எனக்கு இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா 15 வந்து இண்டெக்ஸ் 2ல் வந்து இன்சர்ட் பண்ணோம். இண்டெக்ஸ் 2 வந்து 20. இப்போ 20 வந்து இண்டெக்ஸா, இண்டெக்ஸ் -1னா எனக்கு 10 வந்துருமா? அதான் வந்து இண்டெக்ஸ் -1 கொடுத்துருக்கேன். இப்போ பிஃபோரில் வந்து 10 இருக்கும். ஆஃப்டர் ஈக்குவல் டு பிஃபோர் டாட் நெக்ஸ்ட். ஆஃப்டர்னா என்னன்னா பிஃபோர் அப்படியே நெக்ஸ்ட். பிஃபோர்னா 10, 10ஓட நெக்ஸ்ட் வந்து 20, 20 தான் ஆஃப்டர். ஸோ 10, 20 நோட் நம்மகிட்ட இது 3 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணணும்னா 15 வந்து 10 பாயிண்ட் பண்ணோம், 10 வந்து 15 பாயிண்ட் பண்ணோம், 15 வந்து 20 பாயிண்ட் பண்ணோம், 20 வந்து 15 பாயிண்ட் பண்ணோம். அதான் பண்ண போகிறோம். அதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நோட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதான் நோட், இதோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்து பிஃபோர்னு கொடுத்துருக்கேன். அப்போ 10 பாயிண்ட் பண்ணுமா? அதே மாதிரி நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஆஃப்டர்னு கொடுக்க போகிறேன். அது கொடுத்தா 15 வந்து 20 பாயிண்ட் பண்ணுமா? ஸோ இது ரெண்டுமே இங்கே பாயிண்ட் பண்ண போகுது. இப்போது மேலே இருக்குல்ல, இப்போ 10 வந்து 15 பாயிண்ட் பண்ண வைக்கணும், 20 வந்து 15 பாயிண்ட் பண்ண வைக்கணும். பாயிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த கனெக்ஷனையே கொஞ்சம் ரீடைரக்ட் பண்ணி 15 பாயிண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 10 இது பிஃபோர் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நோடுன்னு கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா பிஃபோர் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நோட் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 20க்கு போயிட்டு இருக்கிறது வந்து கீழே வந்து 15க்கு வந்துடும். அதே மாதிரி ஆஃப்டர் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் நோட்னா ஆஃப்டர்னா இதோட ப்ரீவியஸ் வந்து நோடு பாயிண்ட் பண்ணோம், அதாவது 15 பாயிண்ட் பண்ணும். ஸோ டேரெக்டாக இப்படி பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்சர்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா ஆல்ரெடி எங்கிட்ட இங்கே கோடு இருக்குது. அதை நான் ஜஸ்ட் வந்து நமக்கு நோட் இதை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நோட் ஈக்குவல் டு நோட் வேல்யூ டைப் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஒரு நோடு இருக்குமா? அதில் நான் பிஃபோர் அப்படின்னு ஒரு நோடு கிரியேட் பண்ணுறேன், கெட் பண்ணுறேன். அது வந்து கெட் இண்டெக்ஸ் -1 அப்படின்னா எனக்கு 10 அப்படின்றது கிடச்சிருமா? நம்ம இங்கே கெட் நோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் இருக்குது, கெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணல. அதுக்கு அடுத்து ஆஃப்டர் ஈக்குவல் டு பிஃபோர் டாட் நெக்ஸ்ட். ஓகேவா? அதுக்கடுத்து நோட் டாட் ப்ரீவியஸ் வேல்யூ ஈக்குவல் டு பிஃபோர். சும்மா நான் இங்கே வந்து ரீடைரக்ட் பண்ணுறேன். நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஆஃப்டர் பிஃபோர் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நோட், அப்புறம் ஆஃப்டர் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நோட். நம்ம இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்த கோடை தான் இங்கே நான் வந்து ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணும்போது நோடை ரிட்டர்ன் பண்ணோம், ஏன்னா நம்ம டெம்ப் அப்படின்னு இல்லை. இப்போ நான் ரன் பண்ணேன்னா நமக்கு தெரியும் என்ன ஆன்சர் வர போகுதுன்ட்டு. 40 பாப் ஆயிடுச்சுன்னா நமக்கு 10, 20, 30 இருக்க போகுது. ஓகேவா? நான் இங்கே பாப் வந்து பண்ண போகிறதில்ல. நம்மகிட்ட என்ன இருக்க போகுதுன்னா 40, 10, 20, 30 இருக்க போதா? இண்டெக்ஸ் 2 வந்து 10 இருக்குது. 10ன்றதை நான் 100ஆக மாற்ற போகிறேன். ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். இண்டெக்ஸ் 1ல் வந்து எனக்கு 100 வேணும் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணி அனுப்புகிறேன். அப்புறம் வந்து நான் வந்து என்ன இருக்குது அது ஆடாக இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறேன். ஸோ நம்ம பார்த்த மாதிரி 100 வந்து இண்டெக்ஸ் 1ல் வந்து ஆடாக இருக்குது. இன்சர்ட்டும் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் 20 ரிமூவ் பண்ண போகிறேன்னா அதை கெட் இண்டெக்ஸ் வச்சு 20 வாங்கிக்க போகிறேன். அப்புறம் வந்து பிஃபோர் ஈக்குவல் டெம்ப் டாட் ப்ரீவியஸ். இப்போ தான் டெம்போட ப்ரீவியஸ் 10னா 10 தான் பிஃபோர், டெம்போட நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர், அது வந்து 30. ஸோ பிஃபோரில் 20 இருக்க போது, ஆஃப்டரில் 30 இருக்க போது. பிஃபோர் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஆஃப்டர்னா பிஃபோர் 10, 10ஓட நெக்ஸ்ட் வந்து இப்போ 20 பாயிண்ட் பண்ணுதா? அது வந்து இப்போ ஆஃப்டர் பாயிண்ட் பண்ணும்போது ஆஃப்டர் அப்படின்னா 30. ஸோ டேரெக்டாக 10 வந்து 30க்கு போகுது, 20 வழியாக போக போகிறதில்ல. அதே மாதிரி ஆஃப்டர் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு பிஃபோர்னு தர போகிறேன்.
அப்படின்னா என்ன பண்ணணும், 30 வந்து டேரக்டாக 10 பாயிண்ட் பண்ணணும், 20 பாயிண்ட் பண்ணாது. இப்போ சென்டரில் என்ன போகுதுன்னா 20லேருந்து 30க்கு போகிற ஒரு கனெக்ஷனும் 20லேருந்து 10க்கு போகிற கனெக்ஷனும் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணணும்னா temp டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன், அதே மாதிரி temp டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நன். அதுதான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிமூவும் ரொம்பவே சிம்பிள். இங்கே நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கோடை என்ன பண்ண போகிறோன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு temp வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அதில் வந்து get node index சென்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள் கிடைக்கும். அதுலேருந்து நான் பிஃபோரை வந்து டிரைவ் பண்ண போகிறேன். அதே மாதிரி அதில் இருந்து ஆஃப்டரையும் நான் டிரைவ் பண்ண போகிறேன். டிரைவ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கனெக்ஷன்ஸை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா மாற்ற போகிறேன். பிஃபோர் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஆஃப்டர், ஆஃப்டர் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு பிஃபோர், அப்புறம் கனெக்ஷன்ஸ் வந்து நன் பண்ண போகிறேன், தேவையில்லாத கனெக்ஷன்ஸு. temp ஈக்குவல் டு none, temp டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு none. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணிட்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ நான் இன்சர்ட் பண்ண 100 நான் வந்து இங்கே ரிமூவ் பண்ண போகிறேன். அதை வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பண்ண போகிறேன். நான் ரிமூவ் வந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிமூவ் 1, இண்டெக்ஸ் 1ல் இருக்க 100 வந்து இப்போ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இதை ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு 100 அப்படின்ற வந்து ரிமூவ் ஆகிருக்கணும். ஓகே, ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக நம்ம வந்து இங்கே ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டை ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை சேஞ்ச் பண்ணி டபுள் லிங்க் லிஸ்ட்டாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு டபுள் லிங்க் லிஸ்ட்னா என்ன தெரிஞ்சிருக்கும், லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டாக பண்ணோன்னா இப்போ 30 வந்து 30 நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கா, அதை வந்து டேரெக்டாக 40 பாயிண்ட் பண்ண வைக்கணும். அதாவது செல்ஃப் டாட் டெய்ல் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஹெட்னு பாயிண்ட் பண்ண வைக்கணும். அதேமாதிரி 40யோட ப்ரீவியஸ் வந்து நல்லா இருக்கா, அப்போது செல்ஃப் டாட் ஹெட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் டெய்ல்னு கொடுக்கணும். ஸோ இதுவும் வந்து ரொம்பவே சிம்பிள், நீங்கள் இதை ஃபிகர் அவுட் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கான ட்ரீஸ், கிராஃப்ஸ், ஹீப்ஸ் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம்.